ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இதை வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்குன்னு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து புடலங்காயில் தான் செய்யணும்னு இல்லை, பீக்கங்காய், சுரக்காயில் கூட செய்யலாம். சேம் மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு கீஷு சமையல். இப்போ ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதோட 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக விட்டுருங்க. கடலைப்பருப்பு வந்து நல்லா குழஞ்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் போட்டு நல்லா வேக விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். இது வெந்துட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து புடலங்காய் வேக வச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 புடலங்காய் நான் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த புடலங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாம். இது நல்லா வேகட்டும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா மசிச்சு விட்டுறலாம். நல்லா மசிச்சாதான் நல்லா தொக்கு நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மசிச்சாச்சு. இதை வந்து அந்த வெந்துட்டுருக்க புடலங்காயில் சேர்த்துடலாம். புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 70% அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த பருப்பை வந்து புடலங்காயோட சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விடுங்க. அது வெந்துட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு ஜாரில் வந்து 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காயையும் சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை புடலங்காய் கூட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எப்பயும் போல தான் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா செவக்க வதக்கிக்கணும். வெங்காயத்தை வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கூட்டு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இதில் வந்து அந்த தாளிப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.